அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 42 வீராணம் ஏரி கீழணை. சங்ககால தமிழர்களின் பாசன முறைகளானது அவர்களின் வாழ்நிலையில் ஏற்பட்ட பல்வேறு வளர்ச்சிகளோடு இணைந்திருந்தது. முதலில் மழையை மட்டும் நம்பி விவசாயம் செய்தனர். அதன் பிறகு மழை நீரை சேமிக்க நீர்நிலைகள் உருவானது. இந்த நீர்நிலைகளுக்கு மழை இல்லாத காலத்தில் அருகில் உள்ள ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வந்தனர். ஆற்றின் குறுக்கே தடுப்பு ஏற்படுத்துவதன் மூலம் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து ஆற்றை விட உயரமான இடங்களில் உள்ள நிலங்களுக்கு நீர் பாய்ச்ச முடியும். ஆற்று நீரை சிறிய கால்வாய்கள் மூலம் அருகில் உள்ள நிலங்களுக்கு பாய்ச்ச கொரம்புகள் கட்டுவதே முதலில் தோன்றிய முறை. சவுக்கு அல்லது மூங்கில் கம்புகளை ஆற்றில் குறுக்கும் நெடுக்குமாக போட்டு அதில் உள்ள இடைவெளிகளை நாணல் அல்லது கோரைகளை கொண்டு அடைப்பார்கள். இதுவே முதல் தடுப்பணை. முதலில் மழையை நம்பியதே விவசாயம். அடுத்து ஆற்று நீரை நிலத்தில் பாய்ச்சும் முறை, குளங்கள் உருவாக்கி தேவையான போது நீரை பயன்படுத்தும் முறை, மடை மதகுகள் அமைத்து ஏரி குளங்களை உருவாக்குதல், அடுத்து கொரம்புகள், சிறிய கால்வாய்கள் மூலம் விவசாயம் செய்தல், அணைக்கட்டுகள் மற்றும் பெரிய கால்வாய்கள் அமைத்தல், இறுதியாக நீர்த்தேக்கங்கள் உருவாக்குதல் எனும் படிநிலையில் வேளாண்மை விரிவாக்கம் உருவாகியது. நீர்த்தேக்கங்கள் தவிர்த்த மற்ற அனைத்து நீர் மேலாண்மை முறைகளும் சங்ககாலம் முதல் இருந்ததற்கான ஆதாரங்கள் இலக்கியங்களில் ஏராளமாய் காண கிடக்கிறது. நீர்நிலைகளை உருவாக்குவது மன்னனின் தலையாய கடமையாக இருந்துள்ளது. நிலன் நெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோரம்ம இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்கிறது புறநானூற்று பாடல். குடப்புலவியனார் எனும் புலவரால் பாண்டிய நெடுஞ்செழியனிடம் பாடப்பெற்ற பாடலாகும். நிலம் எங்கெல்லாம் பள்ளமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நீர்நிலைகள் அமையும்படி கரை அமைத்த மன்னர்களே இவ்வுலகில் தங்கள் பெயரை நிலைநிறுத்திக் கொள்வார்கள் என்பதே பாடலின் பொருள். அதுபோல் ஒரு மன்னனால் போருக்கு சென்ற இடத்தில், போர் நடக்காத நேரத்தில் ஆயிரக்கணக்கான படை வீரர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதே வீரநாராயணம் ஏரி எனும் வீராணம் ஏரி. ஏர் தொழிலுக்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்டதால் ஏரி என பெயர். ஏரியின் வடிவமைப்பு 8ஆம் பிறை வடிவத்தில் இருக்க வேண்டும் என்கிறது சங்க பாடல்கள். ஏர் கலப்பையும் ஏறக்குறைய இத்தகைய வடிவத்தில்தான் இருக்கும். குமரி மாவட்டத்தை நாஞ்சில் நாடு என அழைப்பார்கள். ஆனால் குமரி பகுதி முழுமையும் நாஞ்சில் நாடு அல்ல. நாஞ்சில் என்றால் ஏற்கலப்பை என பொருள். குமரியின் தோவாளை தாலுகா பகுதி மட்டுமே நாஞ்சில் நாடு. அது ஏற்கலப்பை வடிவத்தில் இருக்கும். ஏரிக்கரை நீளம் குறைவானதாகவும் ஆனால் அதிக கொள்ளளவு கொண்டதுமான அமைப்பு. இவ்வடிவத்தில் ஏரி அமைப்பது மிகவும் சிக்கலான வடிவமைப்பு என்கிறார்கள் பொறியாளர்கள். அணைக்கட்டு காலத்துக்கு முந்தைய ஏரிப்பாசன தொழில்நுட்பத்தில் தமிழர்கள் வளர்ந்த நிலையில் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இன்றும் உள்ளன. அதேபோல் ஏரிகளுக்கு மதகு அமைப்பதை வடிவமைத்ததிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வளர்ச்சி அடைந்திருந்தனர். ஏரிகளின் காலத்தை தொல்லியல் அகழ்வாய்வுகள் மூலம் அறிய முடிகிறது. இரும்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலத்தை சேர்ந்த முதுமக்கள் இறந்தால் தாழிகளில் புதைப்பது வழக்கம். இவைகள் ஆறு, குளம், ஏரி போன்ற நீர்நிலைகள் அருகிலேயே இருக்கும். முதுமக்களின் புதை தாழிகள் நீர்நிலைகள் அருகே கண்டெடுக்கப்பட்டால் அவை சங்ககாலத்தை சேர்ந்தவையாகும். தமிழகத்தில் இதுபோல் 50ற்கும் மேற்பட்ட ஏரி மற்றும் குளங்கள் உண்டு. செம்பரம்பாக்கம் ஏரி, தூசி மாமண்டூர் ஏரி, காவிரிப்பாக்கம் ஏரி, தென்னேரி, உத்திரமேரூர் ஏரி, ராஜசிங்கமங்கலம் ஏரி, பெருமாள் ஏரி, மதுராந்தகம் ஏரி,
ராமநாதபுரம் கண்மாய், கடம்பா குளம், வீராணம் ஏரி உள்ளிட்டவை 1000 ஆண்டுகளை தாண்டி இன்றும் செயல்பாட்டில் உள்ளது. இதில் முக்கியமான தகவல் உண்டு. நாடு பிடிக்கும் வேட்கையால் தமிழ் மன்னர்களுக்குள் அடிக்கடி மோதல் ஏற்படும். வென்றவர்கள் தோல்வி அடைந்தவர்களின் தலைநகரை எரிப்பார்கள். உறையூரும் தஞ்சையும் மதுரையும் எரிந்த வரலாறு இங்கு உண்டு. பல்லவர்கள் வாதாபியை எரித்தனர். சமண கோவில்களை சைவர்களும், சைவ கோவில்களை வைணவர்களும், சைவ வைணவ கோவில்களை இஸ்லாமியர்களும், பிரிட்டிஷ்காரர்கள் கட்டிய தேவாலயங்களை டச்சுக்காரர்களும், டச்சுக்காரர்கள் கட்டிய தேவாலயங்களை பிரிட்டிஷாரும் இடித்த வரலாறு உண்டு. என்னே கடவுள் பக்தி புல்லரிக்குது. இவர்கள் எரிப்பதிலும் தகர்ப்பதிலும் உடைப்பதிலும் ஒன்றுபட்டு இருந்தது போல வேறொரு விஷயத்திலும் ஒன்றுபட்டு இருந்திருக்கிறார்கள். அது யாதெனில் நீர்நிலைகளை அழிக்காமல் இருந்ததில்தான். ஏனெனில் அதுதான் வாழ்க்கை தேவையையும் ஆட்சியின் நீட்சியையும் உறுதிப்படுத்திய ஏற்பாடாக இருந்தது. எவரும் எந்த நீர்நிலைகளையும் அழிக்கவில்லை, அப்படியே விட்டு சென்றனர். நீர்க்கசிவை தடுப்பதற்காக களிமண்ணால் ஆன உட்சுவர் அமைத்து அதை மூடி மண் கரைகள் அமைப்பதே இன்றளவும் ஏரிகள் அமைப்பதன் தொழில்நுட்பமாக இருந்து வருகிறது. ஆனால் தமிழகத்தின் பழமையான ஏரிகளில் இந்த உட்சுவர் ஏற்பாடு இல்லை. ஏரிகளில் கசிவும் இல்லை. இந்த வியக்கத்தக்க தொழில்நுட்பத்தின் காரணம் என்னவென்று ஆராய்ந்தால் அப்பகுதியில் கிடைக்கும் மண்ணோடு மண்ணை இருக்கும் சில பொருட்களை சேர்த்து அரைத்து உருவாக்கி இருக்கிறார்கள். இதற்கு அரை மண் என பெயர். ஏரிகளில் மடை, மதகு, குமிழி போன்ற அமைப்புகள் துல்லியமாக கணக்கிடப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. சோழ நாட்டின் கொற்கை ஊரில் வாழ்ந்த காரி எனும் புலவரால் 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் கணக்கதிகாரம். இந்நூலில் நீர்வழி சூத்திரம் எனும் பாடல் இடம்பெற்றுள்ளது. ஒரு நாளின் நாளிகையை ஒல்லா மனத்தின் உரு நாளிகைக்கு ஈத்து மானே தருமிளக்கம் சேர்த்ததற்கு வேறானது இந்நாளிகை கீந்து பார்த்த தினம் பேரே பகர். இப்பாடலில் ஒரு மாதிரி கணக்கும் உள்ளது. ஒரு ஏரியில் உள்ள ஆயக்கட்டுக்கு 4 நாளிகையில் நீர் பாயும் மதகு ஒன்று, 6 நாளிகையில் நீர் பாயும் மதகு ஒன்று, 12 நாளிகையில் நீர் பாயும் மதகு ஒன்று இருக்கும் போது 3 மதகுகளையும் திறந்தால் எவ்வளவு நேரத்தில் ஆயக்கட்டு முழுமையும் நீர் பாயும் என்பது கணக்கு. இதற்கான விடையே பாடல். ஒரு நாளின் நாளிகை 60. ஒரு நாளிகைக்கு ஈந்து முதல் மடை 60 / 4 = 15. இரண்டாவது மடை 60 / 6 = 10. மூன்றாவது மடை 60 / 12 = 5. நாளிகைக்கு ஈந்து 60 / 30 = 2. 3 மதகுகளையும் திறந்துவிட்டால் இப்பாடலில் கூறியபடி 2 நாளிகையில் ஆயக்கட்டு முழுமைக்கும் நீர் பாய்ந்துவிடும் என்பதே விடை. நாளிகை என்பது பண்டைய கணக்கு. 24 நிமிடங்கள் கொண்ட ஒரு கால அளவு. அதன்படி பகல் 30 நாளிகையும் இரவு 30 நாளிகையும் சேர்த்து 60 நாளிகைகள் என்பார்கள். ஏரியின் அளவு, மதகுகளின் எண்ணிக்கை, மதகுகளில் இருந்து வெளியேறும் நீரின் அளவு, பாசன வயலின் பரப்பளவு ஆகியவற்றிற்கு ஏற்ப கால அளவுகளை அறியலாம். இக்கணக்கின்படியே ஏரிகளில் மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் 188 கிலோமீட்டர் பயணித்து கல்லணைக்கு வந்து சேர்கிறது. கல்லணையிலிருந்து கொள்ளிடத்தின் வழியாக 81 கிலோமீட்டர் பயணித்து கீழணையை வந்தடைகிறது. அங்கு தேக்கப்பட்டு வடவாறு வழியாக 22 கிலோமீட்டர் பயணித்து வீராணம் ஏரிக்கு வந்து சேர்கிறது. 1902ஆம் ஆண்டு வெள்ளையர்களால் கட்டப்பட்ட தடுப்பணையே கீழணை. வீராணம் ஏரி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே லால்பேட்டையில் உள்ளது. கிபி 850 முதல் கிபி 1280 வரையிலான காலம் பிற்கால சோழர்கள் காலம். கிபி 907 முதல் கிபி 963 வரை ஆட்சி புரிந்த முதலாம் பராந்தக சோழனுக்கு வீர சோழன், மதுராந்தகன், வீர நாராயணன் எனும் பட்டப்பெயர்கள் உண்டு. இவன் காலத்தில் உள்ள பல நீர்நிலைகளுக்கு இவனது பெயரே இருக்கிறது.
தஞ்சையின் வடபுறம் உள்ள வடவாறுக்கு வீர சோழ வடவாறு என்றும், திருப்பனந்தாளுக்கு வடக்கே கொள்ளிடத்தில் பிரிந்து வீராணம் ஏரிக்கு செல்லும் ஆறுக்கு மதுராந்தக வடவாறு என்றும் கல்வெட்டுகளில் உள்ளது. நாரா எனும் வடமொழி சொல்லுக்கு நீர் என பொருள். இதிலிருந்தே நாராயணன் எனும் பெயர் ஏற்பட்டது. அயனம் என்றால் வழி என பொருள். நாராயணன் என்றால் நீர்வழி செல்பவன் என பொருள். பராந்தகன் காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிரகூட மன்னர்கள் வலிமை பெற்று வந்தனர். அவர்கள் அவ்வப்போது போரிட்டு பல நாடுகளை வென்றிருந்தனர். இதனால் தென்னாட்டை நோக்கி அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என கணித்திருந்த பராந்தகன் தன் மூத்த மகனாகிய ராஜாதித்தனை ஒரு பெரும் படையுடன் திருமுனைப்பாடி செல்ல பணித்தார். அது நடுநாடு என அழைக்கப்பட்டது. சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடைப்பட்ட நாடே நடுநாடு. இப்படை வடக்கு நாட்டின் படையை எதிர்கொள்ள காத்திருந்தது. காத்திருந்த காலத்தில் படையில் இருக்கும் லட்சக்கணக்கான வீரர்கள் யுத்தத்தில் ஈடுபடாமல் இருந்த நேரத்தில் பயனுள்ளதாக ஏதும் செய்யலாமே என எண்ணிய ராஜாதித்தன் பெரும் அணை ஒன்றை கட்ட முடிவெடுத்தான். அப்படி உருவாக்கப்பட்ட ஏரியே வீராணம் ஏரி. அந்த ஏரிக்கு தன் தந்தையின் பெயரையே வீரநாராயண ஏரி என வைத்தான். இதன் தொடர்ச்சியாக காட்டுமன்னார் கோயிலில் பெருமாள் கோயில் ஒன்றை கட்டி அதற்கு வீரநாராயணன் பெருமாள் கோவில் என பெயரிட்டான். 1100 ஆண்டுகள் வரலாற்று சிறப்புமிக்க வீராணம் ஏரியின் கிழக்கு பிரதான கரையின் நீளம் 16 கிலோமீட்டர். ஏரியின் மொத்த சுற்றளவு 48 கிலோமீட்டர். ஏரியின் மொத்த அகலம் 5.6 கிலோமீட்டர். ஏரியின் பரப்பளவு 15 சதுர மைலாகவும் உள்ளது. ஏரியின் நீர்மட்ட அளவு 47.50 அடி. ஏரியின் மொத்த நீர் கொள்ளளவு 1465 மில்லியன் கன அடியாகும். அதாவது 1.465 டிஎம்சி. இந்த ஏரியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி 165 சதுர மைல் ஆகும். இப்பகுதியில் பெய்யும் மழை நீர் செங்கால் ஓடை, கருவாட்டு ஓடை, ஆண்டிப்பாளையம் வடிகால், பாளையங்கோட்டை வடிகால், பாப்பாக்குடி வடிகால் ஆகிய ஓடைகளின் வழியாக ஏரிக்கு வரும். இந்நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு அடைமழை பெய்யுமானால் மேலே குறிப்பிட்ட 5 ஓடைகளின் வழியாக வினாடிக்கு 16,300 கன அடி நீர் ஏரிக்கு வரும். வீராணம் ஏரியின் பிரதான வடிகால் வெள்ளியங்கால் ஓடை. இது ஏரியின் தென் பகுதியில் லால்பேட்டை கிராமத்தின் அருகே உள்ளது. இதில் மொத்தம் 14 கண்மாய்கள் உள்ளன. வினாடிக்கு 18,000 கன அடி நீரை ஏரியில் இருந்து வெளியேற்ற முடியும். இது மட்டும் அல்லாமல் ஏரியின் பாதுகாப்பிற்காக 490 அடி நீள மொட்டை கலிங்கு வெள்ளியங்கால் ஓடையின் தென்புறத்தில் கட்டப்பட்டுள்ளது. வீராணம் ஏரியின் கிழக்கு கரையில் உள்ள 28 பாசன மதகுகளின் மூலமாகவும் எதிர்வாய் கரையில் உள்ள 6 பாசன மதகுகளின் மூலமாகவும் சிதம்பரம், காட்டு மன்னார் கோயில் வட்டங்களில் உள்ள 123 கிராமங்களை சேர்ந்த 49,440 ஏக்கர் விளைநிலங்களுக்கு நேரடியாகவும் சேத்தியா தோப்பு அணைக்கட்டு, வாலஜா ஏரி, பெருமாள் ஏரி ஆகிய பகுதிகளில் உள்ள 40,669 ஏக்கர் விளைநிலங்களுக்கு மறைமுகமாகவும் பாசன வசதியை செய்கிறது. சென்னை மாநகர குடிநீர் தேவையில் 1/4 பங்கு தேவையை வீராணம் ஏரியின் காவிரி நீரே பூர்த்தி செய்கிறது. 1465 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரிகளுள் ஒன்று வீராணம் ஏரி. ஏரியின் கொள்ளளவு கடந்த 100 ஆண்டுகளில் படிப்படியாக குறைந்து வந்துள்ளது. 1923ஆம் ஆண்டு ஏரியின் நீர் கொள்ளளவு 1441 மில்லியன் கன அடி. 1966ஆம் ஆண்டு 1102 மில்லியன் கன அடி. 1972ஆம் ஆண்டு 987 மில்லியன் கன அடி. 1983ஆம் ஆண்டு 930 மில்லியன் கன அடி. 2004ஆம் ஆண்டு 906 மில்லியன் கன அடி. ஏரியும் ஏற்றத்தினாலும் பிறர் நாட்டு வாரி சுரக்கும் வளன் எல்லாம் தேரின் அரிகாலின் கீழ் அந்நெல்லே சாலும்
கரிகாலன் காவிரி சூழ் நாடு என்கிறது பொருநராற்றுப் படை. மற்ற நாடுகளில் எல்லாம் ஏரி, ஏற்றம் போன்றவற்றை கொண்டு நீர்ப்பாசனம் நடைபெறுகிறது. அதன் மூலம் அந்த ஊர் வயல்களில் ஏராளமான பயிர்கள் விளைந்து செழிக்கின்றன. ஆனால் காவிரி ஆறு பாய்கிற எங்களுடைய கரிகால மன்னன் ஆட்சி செய்யும் சோழ நாட்டை பாருங்கள். எங்களுடைய வயல்களில் நெல் விளைந்து அறுவடை செய்யும் போது கீழே சிந்துகிற தானிய மணிகளை திரட்டினாலே போதும், அது மற்ற நாடுகளின் ஒட்டுமொத்த நெல் விளைச்சலை விட அதிகமாக இருக்கும் என்கிறது இந்த பாடல். ஆனால் இன்று இப்பெருமையோடு கூறிக்கொள்ள முடியுமா? கொள்ளிடத்தில் ஆங்கிலேய அரசால் கட்டப்பட்ட தடுப்பணையே கீழணை 9 அடி நீரை தேக்கி வைக்கும் திறனோடு கட்டப்பட்டது. இங்கிருந்து மண்ணியாறு, உப்பனாறு என பிரிந்து செல்கிறது. இதன் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள்? வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆங்கிலேயர்கள் தகர்த்தனர். கங்கை கொண்ட சோழபுரத்தின் இடிபாடுகளில் இருந்த கற்களை கொண்டு கீழணையை கட்டினர். அதை ஏன் தகர்த்தனர்? அங்கு என்ன நடந்தது? கீழணையிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் கொள்ளிடத்தின் வடக்கு பக்கம்தான் கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்லலாம். நூலின் அத்தியாயம் 43 கங்கை கொண்ட சோழபுரம். திருச்சியிலிருந்து அரியலூர் வழியாக சிதம்பரம் செல்லும் சாலையில் உள்ளது கங்கை கொண்ட சோழபுரம். கங்காபுரி, கங்கா குண்டம், கங்கை மாநகர் என பல்வேறு பெயர்களால் குறிக்கப்படுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகைகள் கொண்ட பெரிய ஊராக இருந்ததாக கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் சான்றளிக்கின்றன. கங்காபுரியின் மதிர்ப்புறத்து கருதார் சிரம் போய் மிக வீழ என கலிங்கத்து பரணி இந்நகரின் மதிர்ச்சுவர் குறித்து கூறுகிறது. ஒட்டக்கூத்தரின் மூவர் உலாவில் இந்நகரின் அழகு விவரிக்கப்படுகிறது. வாயிலும் மாளிகையும் சாலையும் ஆலயமும் மண்டபமும் சூளிகையும் மாடமும் ஆடரங்கும் செய்குன்றும் சுற்றிய பாங்கரும் தோன்றாமே என்கிறது ராஜராஜன் சோழன் உலா. இந்த நகரில் ராஜேந்திர சோழன் மதில், உள்படை வீட்டு மதில், குலோத்துங்கன் பெருமதில் என 3 கோட்டை மதில்கள் இருந்துள்ளன. ராஜராஜன் பெருவழி, கூழையானை போன பெருவழி என 2 பெருவழிகள் இருந்துள்ளது. உள்ளாலை பெரிய அங்காடி, திரிபுவன மாதேவி பேரங்காடி என 2 அங்காடிகளும் இருந்துள்ளது. சோழ கேரளன் திரு மாளிகை எனும் பெயரில் மாளிகை இருந்துள்ளது. இம்மாளிகை 1ஆம் குலோத்துங்கன் காலத்தில் கங்கை கொண்ட சோழன் மாளிகை என குறிக்கப்பட்டது. மாளிகை பகுதியில் ஆதிபூமி, கீழை சோபானம், மாவலி வானாதராஜன், பள்ளிக்கட்டில், வெளிமேல் மண்டபம், பல்லவராயன் இருக்கை ஆகியவற்றை கொண்டிருந்தது. இன்றைய கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றிலும் உள்ள பகுதிகள் உள்கோட்டை, ஆயுதக்களம், எடைக்கட்டு, கொல்லாபுரம், வீர சோழபுரம், மெய்க்காவல் புதூர், வானவநல்லூர், வீரபோக வானாதராயன் குப்பம், ஜெயங்கொண்ட சோழபுரம் என பலவாறாக வழங்கப்படுகிறது. இவை யாவும் இதன் தொன்மைக்கு அடையாளமாக உள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தின் தொன்மையை முழுமையாக அறிய தமிழ்நாடு தொல்லியல் துறையினர் 1980, 81, 85, 87, 90, 91 ஆகிய ஆண்டுகளில் ஆய்வுகள் மேற்கொண்டனர். நகரின் தென்மேற்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் குருவாளப்பர் கோவிலிருந்து உள்கோட்டை எனும் பகுதிக்கு செல்லும் வழியில் மாளிகை மேடு எனும் இடத்தில் 20 குழிகள் தோண்டி ஆய்வு செய்தனர். இக்குழிகளில் செங்கற் சுவர்களும் இடிபாடுகளுடன் கூடிய கட்டிடங்களும் வெளிப்பட்டன. இக்கட்டிடத்தின் முழுமையை ஆய்வில் அறிய முடியவில்லை. ஏனெனில் இங்குள்ள செங்கல்களை மக்கள் தோண்டி எடுத்து சென்றிருந்தனர். தங்கள் மூதாதையர்களின் உழைப்பை தாங்களே எடுத்து சென்று விட்டார்கள் போலும். இதுவே சோழர்களின் அரண்மனையாக இருந்திருக்க வேண்டும் என்பது தொல்லியல் ஆய்வாளர்களின் கருத்து. கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து அணைக்கரை செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் மண்மலை எனும் ஊர் உள்ளது. அணைக்கரை என்பது கீழணை ஆகும். இங்கு தோண்டப்பட்ட அகழ்வாய்வு குழியில் செங்கற்கள் பாவப்பட்ட பகுதிகள் வெளியிடப்பட்டது. மாளிகை மேட்டில் கண்டறியப்பட்ட சுவரும் இதுவும் ஒரே காலத்தை சார்ந்தவை. கங்கை கொண்ட சோழபுரம்
மண் மலை வரை பரவியிருந்ததை அகழ்வாய்வு வெளிப்படுத்தியது. கோட்டை சுவர்கள் இருந்த பகுதியை அறிய மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் குருவாலப்பர் கோவிலிருந்து உட்கோட்டை செல்லும் சாலையின் இடது பக்கம் ஒரு மேடு காணப்படுகிறது. இதனை உள்ளூர் மக்கள் அகழி மேடு என அழைக்கின்றனர். பாறாங்கல்லை கொண்டு கட்டப்பட்ட மதில் சுவர் இங்கு வெளிப்பட்டது. மாளிகை மேட்டு பகுதியில் ஒரு குளம் உள்ளது. இதை கல் குளம் என அழைக்கிறார்கள். இக்குளத்தின் அருகே அகழ்வாய்வு செய்யப்பட்டதில் 10 அடி ஆழத்தில் கால்வாய் ஒன்று வெளிப்பட்டது. செம்பாறையும் களிமண்ணும் பயன்படுத்தி கால்வாய் கட்டப்பட்டிருந்தது. அரச குடும்பத்தினர் பயன்படுத்திய குளம் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக இருந்தது. கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பொன்னேரி. இந்த ஏரி முதலாம் ராஜேந்திர சோழனால் வெட்டப்பட்டு சோழ கங்கம் என அழைக்கப்பட்ட ஏரி. இந்த ஏரியின் அருகில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் பிறைச்சந்திர வடிவ வழியை கொண்டு மதகு அமைக்கப்பட்டிருந்தது வெளிப்பட்டது. பரவி கிடக்கும் நிலமெங்கும் இரும்பு ஆணைகளும் தந்த பொருட்களும் யானை உருவங்களும் படிகக்கல் மணிகளும் சங்கு வளையல்களும் செப்பினால் ஆன கைப்பிடிகளும் வாளின் கைப்பிடிகளும் கண்ணாடி வளையல்களும் பானை ஓடுகளும் காணப்பட்டன. பெரும் யுத்தங்களையும் யுத்தங்களின் சேதாரங்களையும் மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்தியது கங்கை கொண்ட சோழபுரம். அந்த காலத்தில் நிலமெங்கும் சூழ்ந்திருந்த வன்னிமர வனங்களை அழித்து உருவாக்கப்பட்ட நகரம் கங்கை கொண்ட சோழபுரம். மிச்சமிருக்கும் வன்னிமரம் ஒன்று சோழீஸ்வரம் கோவிலுக்குள் உயிரை காப்பாற்றி நின்று கொண்டிருக்கிறது. முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்து சென்று பெற்ற வெற்றியின் அடையாளமாக உருவாக்கப்பட்ட நகரம் கங்கை கொண்ட சோழபுரம் என்கிறார்கள். யாருக்கு எதிராக படையெடுத்து பெற்ற வெற்றி இது? கிபி 985 முதல் 1014 வரை ஆண்ட முதலாம் ராஜராஜன் சோழ பேரரசை கட்டமைத்தவன். ராஜராஜ சோழனோடு பங்கேற்று அதன் தொடர்ச்சியாகவும் ஆட்சி செய்தவன் முதலாம் ராஜேந்திரன். ராஜராஜ சோழனுக்கு 15 மனைவியர்கள் என குறிப்பிடப்படுகிறது. 1 உலக மகாதேவி, 2 சோழ மகாதேவி, 3 அபிமானவல்லி மகாதேவி, 4 திரைலோக்கிய மகாதேவி, 5 பஞ்சவன் மகாதேவி, 6 பிருத்வி மகாதேவி, 7 இலாட மகாதேவி, 8 மீனவன் மகாதேவி பாண்டிய நாட்டு இளவரசி ஆவார், 9 திருபுவன மகாதேவி எனும் வானவன் மகாதேவி, 10 வில்லவன் மகாதேவி சேர நாட்டின் இளவரசி, 11 வீரநாராயணி, 12 நக்கந்திள்ளை அழகியார், 13 காடன் தொங்கியார், 14 இளங்கோன் பிச்சியார், 15 தைலமாதேவி. இவர்களை நம் பெண்டுகள் என ராஜராஜன் கல்வெட்டில் குறித்து வைத்துள்ளான். இவர்களில் உலக மகாதேவியார் பெயரே கல்வெட்டுகளில் முதலில் குறிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் திருபுவன மாதேவி என்றழைக்கப்பட்ட வானவன் மாதேவியே ராஜேந்திரனின் தாயார். ராஜேந்திரன் கிபி 1012 இளவரசனாக பட்டம் ஏற்று கிபி 1014 மன்னனாக அரியணை ஏறினான். ராஜராஜன் காலத்திலேயே பல போர்களுக்கும் ராஜேந்திரன் தான் தலைமை ஏற்றான். இருவரும் 28 ஆண்டுகள் இணைந்து செயல்பட்டுள்ளனர். ராஜராஜன் தனது ஆட்சி காலத்தில் சோழ பேரரசின் எல்லைகளை விரிவுபடுத்த பாண்டியர் சேரர் ஆட்சிகளை எதிர்த்து போர் புரிந்தான். ராஜேந்திர சோழன் படைகளுக்கு தலைமை வகித்து பாண்டியர்களோடும் சேரர்களோடும் மேற்கு பகுதிகளில் போர்களை நடத்தினான். இன்றைய திருவனந்தபுரத்தின் கோவளம் பகுதிதான் அன்றைய காந்தலூர். காந்தலூர் போர் நடத்தி சேரனை வென்றான். எதற்காக காந்தலூர் போர் நடந்தது? ராஜராஜனின் உத்தரவுக்கு அடிபணிய மறுத்து அவனின் தூதரை சிறை வைத்தான் சேரன். எனவே போர் நடத்தினார்கள். சேரனை தாக்க பாண்டிய நாடு கடந்து செல்ல வேண்டும். சேரனை தாக்குவதை பாண்டிய மன்னன் அமர பொய்ங்கன் எதிர்த்தான். எனவே பாண்டியனையும் தாக்கினான். சேரனுக்கும் பாண்டியனுக்கும் ஆதரவாக ஈழத்தின் 5ஆம் மகிந்தன் இருந்தான். எனவே ஈழத்திற்கும் போர் நடத்த சென்றான். 5ஆம் மகிந்தன் 12 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டு சிறையிலேயே இறந்தும் போனான். தொடர்ந்து வேங்கி கங்கை மண்டலங்களுக்கு மாதண்ட நாயகனாக அமர்த்தப்பட்டான் ராஜேந்திரன்.
சேரனை அவனுடைய மலை நாட்டை விட்டு ஓடும்படி செய்தான். தெலுங்கரையும் ராஷ்டிரரையும் வென்றான். கொங்கணம், துளுவம் முதலான நாடுகளையும் வென்று கைப்பற்றினான். ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வேங்கி மற்றும் கலிங்க போர்களில் ராஜராஜ சோழனின் படைகளுக்கு பொறுப்பேற்று வெற்றியை தேடித்தந்தான் ராஜேந்திர சோழன். தற்போதைய சென்னை, ஆந்திரம் பகுதிகளுடன் மைசூரின் ஒரு பகுதியையும் ஈழத்தையும் உள்ளிட்ட ஒரு பரந்த நாட்டை ராஜராஜன் ராஜேந்திரனுக்கு விட்டுச் சென்றான். ராஜேந்திரன் மேற்கொண்ட எண்ணற்ற போர்களை பற்றியும் கைப்பற்றிய நாடுகளை பற்றியும் ஏராளமான கல்வெட்டுகளின் மூலமும் திருவாலங்காடு, கரந்தை, செப்பேடுகள் மூலமும் அறிய முடிகிறது. ராஜேந்திரன் கடல் கடந்து சென்று எல்லைகளை விரிவாக கட்டமைத்தான். மேலை சாளுக்கிய மன்னன் சத்தியாக்கிரயன் மீது ராஜராஜன் நடத்திய தாக்குதலுக்கும் தலைமை தாங்கினான். அப்போது கைப்பற்றிய இரட்டப்பாடி 7.5 இலக்கம் எனும் நாட்டை ராஜேந்திரன் எரியூட்டினான். குழந்தைகளை கொன்று குவித்தான். பெண்களை பாலியல் ரீதியாக சூறையாடினான் என சத்தியாக்கிரயனின் கல்வெட்டு ஒன்று கூறுகிறது. தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை போரிடுவதிலேயே அவன் செலவழித்தான். கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, உத்தரப்பிரதேசம், வங்காள தேசம் வரையிலும், ஈழம், மாலத்தீவுகள், மலேசியாவின் கடாரம், சுமத்ரா தீவின் ஸ்ரீவிஜயம் என கடல் கடந்து பல்வேறு நாடுகளிலும் போர் புரிந்தான். கிழக்கு கடற்கரையை கட்டுப்படுத்தினான். கடல் வணிகத்தை பலப்படுத்தினான். ராஜேந்திர சோழன் வட படையெடுப்பில் பல மன்னர்களையும் வென்றான். கங்கை வெளியை கடந்தான். வங்காளம் வரை சென்றான். கன்னோஜ் மற்றும் மதுராவில் ராஜேந்திரனுடைய பிரதிநிதிகள் ஆட்சியும் செய்தனர். ராஜேந்திர சோழன் காலத்தில் வட இந்தியாவில் எந்த ஒரு பெரிய பேரரசுகளும் இருக்கவில்லை. சிறிய நாடுகளின் அரசாட்சிகளே இருந்தன. எனவேதான் ராஜராஜனும் ராஜேந்திரனும் விரிவானதொரு சோழ பேரரசை கட்டமைத்தனர். சிறிய நாடுகளின் மன்னர்கள் தங்களுக்குள் நடத்திய ஓயாத போர்கள்தான் வெளிநாட்டு மன்னர்களையும் வரவழைத்தது. பலவீனம் அடைந்திருந்த வட இந்தியாவின் செல்வ செழிப்பான பகுதிகளை கஜினி முகமது, ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் தாக்கி சூறையாடினர். இஸ்லாமியர் என்பதால் கஜினி முகமதுவின் படையெடுப்பு வன்மமாக மதவெறி சக்திகளால் சித்தரிக்கப்படுகிறது. ராஜேந்திர சோழனின் படையெடுப்பு தேச பாதுகாப்பு போல புகழப்படுகிறது. உலக வரலாற்றில் எல்லாவிதமான பேரரசுகளின் ஏகாதிபத்தியங்களின் நோக்கம் யாதெனில் பிற நாடுகளில் இருந்த செல்வங்களை கொள்ளையடிப்பதும் வணிக எல்லைகளை விரிவுபடுத்துவதும் பெயரும் புகழும் பெறுவதாகவும் தான் இருந்துள்ளது. அதற்காக போர்களை நடத்தினர். அதற்கேற்ப சமயங்களையும் வளர்த்தனர். இதில் போற்றி புகழ எதுவும் இல்லை. ஒற்றை வரியில் சொல்வதனால் இவை அனைத்துமே ஏகாதிபத்திய சிந்தனை போக்கு என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்களுடன் ராஜேந்திரன் நடத்திய பெரும் போர்களால் அவனது படைகள் சூறையாடிய செல்வங்களில் ஒரு பகுதி தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோவிலுக்கு வழங்கப்பட்டது. காவிரி டெல்டாவை அடிப்படையாக கொண்டு உருவாகி விரிந்து பரந்த சோழ பேரரசிற்கு விரிந்த ஆட்சி அதிகாரத்தை கட்டி காக்க புதியதொரு நிலமானிய பொருளாதாரத்தை உருவாக்கி விடுவதும் கோவில்கள், மடங்களை உருவாக்கி வலுப்படுத்துவதற்கும் சமயம் அவசியமாக இருந்தது. வைதீகர்கள் முதல் படை தளபதிகள் வரை பெற்ற நில மானியங்கள், கோவில்கள், மடங்களுக்கு வழங்கப்பட்ட ஏராளமான நிலங்கள், அதை கட்டுப்படுத்திய வைதீகர்கள், வேளாளர்கள் மற்றும் வைதீகர்களின் தலைமையிலான ஆட்சி நிர்வாக முறை என சோழர் கால பொருளாதாரம், ஆட்சி நிர்வாகம் செயல்பட்டது. வைதீகர்கள் பெற்ற பிரமதேய கிராமங்கள், சதுர்வேதி மங்கலங்கள், பிரபுக்களும் நில உடைமையாளர்களும் சந்ததியினரும் அனுபவிக்கத்தக்க வகையில் பெற்ற இறையிலி நிலங்கள், சிவன் கோவில்கள் பெற்ற தேவதானங்கள், விஷ்ணு கோவில்கள் பெற்ற திருவடையாட்டம், மடப்புறங்கள் என கல்வெட்டுகள் நிலமானிய முறையை விளக்குகின்றன. நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடாத நில பிரபுக்களாக இருந்த வைதிகர்களும் வேளாளர்களும் குத்தகை விவசாயிகளை ஒட்ட சுரண்டினர். வெள்ளான் வகை நிலங்கள் என சொல்லப்படுகிற உழுவித்து உண்பாராக இருந்த சிறிய விவசாயிகளிடமிருந்த நிலங்களும் கூட பறிக்கப்பட்டு பிரமதேயங்களாக, இறை இலியாக, தேவதானங்களாக மாற்றப்பட்டன.
சோழ பேரரசிற்கு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சைவ சித்தாந்த தத்துவத்தின் தேவையும், கோவில்கள் மடங்கள் ஆட்சி அதிகாரத்தை கட்டி காப்பாற்றிட பெருமளவு வைதீகர்களின் தேவையும் உருவாக்கப்பட்டது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் காவிரி டெல்டாவிற்கு, குறிப்பாக உறையூரை தலைநகராக கொண்டு தாங்கள் ஆட்சி செய்த பிரதேசத்திற்கு தெலுங்கு சோழர்கள் வருவது நிகழ்ந்தது. தெலுங்கு வைதீகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தெலுங்கு சாதியினரின் வருகையும் அக்காலகட்டத்தில்தான் தொடங்கியது. ஆந்திரம், கர்நாடகம் போன்ற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வைதீகர்கள் வரவழைக்கப்பட்டனர். அர்ச்சகர்களாக, புரோகிதர்களாக, வேத பாராயணம் செய்பவர்களாக அமர்த்தப்பட்டனர். பொன், பொருள், குடி உரிமைகள் வழங்கப்பட்டன. அக்ரஹாரம், அகரம், பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம் எனும் பெயரில் கிராமங்களே தானங்களாக அவர்களுக்கு வழங்கப்பட்டன. அத்தகைய கிராமங்களுக்கு வரிகள், ஆயங்கள், கடமைகளில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டது. சாத்திரங்களும் புராணங்களும் எழுந்தன. அவற்றை வைதீகர்கள் பயில்வதற்கென்று பல வேத சாலைகள் அமைக்கப்பட்டன. அங்கு சமஸ்கிருத இலக்கிய இலக்கணங்கள் பயிற்றுவிக்கப்பட்டன. ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் எனும் ஊரில், தற்போதைய விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரம் கிராமத்தில், முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் நடைபெற்று வந்த வேத பாடசாலையில் 340 வைதீக மாணவர்கள் பயின்றனர். 14 ஆசிரியர்கள் வேதாந்தம் கற்றுத்தந்தனர். நெல்லும் தங்கத்தையும் ஊதியமாக பெற்றனர். சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி அமைப்பதற்காக நடைபெற்ற போர்களுக்காக லட்சக்கணக்கான படை வீரர்கள், ஆயிரக்கணக்கான குதிரை, யானை படைகள் போன்றவற்றிற்காக பெரும் செலவு ஆனது. கடல் வாணிகத்தில் ஈடுபட்ட வர்த்தகர்கள் அளித்த வரிகளோ, ஆங்காங்கு கொள்ளையடிக்கப்பட்டதன் மூலம் திரட்டப்பட்ட செல்வமோ, குறுநில மன்னர்களின் திரைகளோ, கப்பங்களோ போதுமானதாக இருக்கவில்லை. லட்சக்கணக்கான போர் வீரர்களின் ஊதியத்தை கோவில்கள் ஏற்றுக்கொண்டன என பல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. தஞ்சை பெரிய கோவில் பணிகள் நடைபெற 35 கிராமங்களை சர்வ மானியமாக விட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியான போர்களுக்கும், கோவில்களுக்கும், அரண்மனை ஆடம்பர செலவுகளுக்கும் தேவையான நிதிக்கு சாதாரண மக்கள் மீது வரிகள் விதிக்கப்பட்டன. வரி வசூலிக்கும் உரிமை ஊர் சபையிடம் விடப்பட்டிருந்தது. உயர் குடியினர் ஆதிக்கத்திலிருந்து அச்சபையானது உழைக்கும் மக்களை, விவசாயிகளை கசக்கி பிழிந்தது. 400க்கும் மேற்பட்ட வரிகள் விதிக்கப்பட்டன. கல்யாண வரி, தண்ணீர் வரி, ஊடு பயிருக்கு வரி, முருக கோவிலுக்கு வரி, நாடு காவலுக்கு வரி என அவை பல வகைப்பட்டவை. நிலத்தின் தரத்திற்கும் பயிர்களுக்கு ஏற்பவும் வரிகள் விதிக்கப்பட்டன. தந்திரிமார் செட்டி, கைக்கோள நெசவாளர், குயவர், நாவிதர், வண்ணார், வாணியர், பறையர் என பலர் மீதும் தொழில் வரி விதிக்கப்பட்டன. அரசாங்க நிர்வாகிகளும் வைதிகரும் நில உடைமையாளரும் அரசாங்கத்தின் சார்பாக வசூலித்த வரியையும் கையாடினர். வரிகளுக்கு எதிரான கலகங்கள், வரி சுமை தாங்காமல் ஊரை விட்டு ஓடியது பற்றிய கல்வெட்டு செய்திகளும் உள்ளன. சோழர் கால ஏழ்மை நிலை பற்றி பெரிய புராணம் பல செய்திகளை சொல்கிறது. கங்கை கொண்ட கடாரம் வென்ற சோழ பேரரசு முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி உருவாக்கிய சொந்த சுமைகளால் படிப்படியாக கலகலத்து போய் 3ஆம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் 200 ஆண்டுகளில் முற்றிலும் சரிந்து போனது. சமூகத்தின் உபரி உற்பத்தியை உற்பத்தி அல்லாத நடவடிக்கைகளான போர்கள் முதல் கோவில்கள் வரை சீரழித்தது. உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சியின்மை, வைதிக நில பிரபுத்துவ உயர்குடி பிரிவினரின் சுரண்டல்கள், இதற்கு எதிரான கலகங்கள், வலங்கை இடங்கை பிரிவுகளின் மோதல்கள், மன்னர் குடும்பத்திற்கு இடையிலான போர்கள் போன்றவை சோழ பேரரசை சரிவுக்கு இட்டு சென்றன. ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று வெற்றி பெற்றதால் கங்கை கொண்ட சோழன் என போற்றப்படவில்லை. அப்படியெனில் அவன் போரிட்ட பகுதிகளில் பல நதிகளை கடந்தே சென்றிருக்க வேண்டும். அந்நதிகளின் பெயரால் தன்னை அழைக்காமல் கங்கையை தேர்வு செய்து பெயர் சூட்டிக் கொண்டதற்கு வேறொரு காரணமும் இருந்துள்ளது. கங்கை வென்ற சோழன் என்றில்லாமல் கங்கையை கொண்டு வந்த சோழன் என்று கங்கை கொண்ட சோழன் என்றே அழைக்கப்பட்டான். தஞ்சையை தலைநகராக தொடர்வதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது என மதிப்பிடுகிறார்கள்.
ஆட்சிக்கு வழிகாட்டிய வைதிகர்களின் ஆலோசனைப்படி கங்கையிலிருந்து நீர் கொண்டு வந்து வன்னி காடுகளை அகற்றி புதிய நகரை உருவாக்கி அதை கங்கை நீரால் புனிதப்படுத்தி தலைநகரையும் மாற்றிக் கொண்டுள்ளான். ராஜேந்திர சோழன் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாட்டேரி எனும் ஊரின் அருகில் பிரம்மதேசம் கிராமத்தில் இறந்தான். இதற்கு சான்றாக பிரம்ம தேசத்தில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன. திருபுவன வானவன் மாதேவியார், முக்கோலான் வீரமாதேவி என்பவர்கள் ராஜேந்திரனின் மனைவிகள். ராஜேந்திரன் மரணமடைந்த போது வீரமாதேவி என்பவர் உடன்கட்டை ஏறி உயிர் துறந்தார். இவன் புதல்வர்கள் ராஜாதிராஜன், ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன் ஆகிய மூவரும் இவனுக்கு அடுத்தடுத்து சோழ அரியணையில் அமர்ந்தனர். ராஜேந்திரனின் கல்வெட்டுகளில் காணப்படும் இவனுடைய ஆட்சி ஆண்டுகளில் 33ஆம் ஆண்டே கடைசியானது. ராஜாதிராஜனின் 6ஆம் ஆண்டு கல்வெட்டு 1 ராஜேந்திரன் இறந்ததை கூறுகிறது. ஆகையால் ராஜேந்திரன் கிபி 1044 காலமாயிருக்க வேண்டும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவனால் உருவாக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவிலை ஒத்ததே. பெண்ணின் நளினத்தை மையமாக வைத்து விமானம் கட்டப்பட்டுள்ளது. கீழ்ப்பகுதி சதுரமாகவும் இடையில் 8 பட்டையாகவும் உச்சியில் வட்ட வடிவமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றாரடி என பாடல் எழுதினார் கண்ணதாசன். அதற்கு மாளிகை கட்டி வாழ வைத்தவன் விட்டுவிட்டு இறந்து விட்டான் என்றே எல்லோரும் பொருள் கொண்டார்கள். ஆனால் பாடலை எழுதிய கண்ணதாசன் அதற்கு வேறு விளக்கம் கொடுத்தார். பெண்கள் சேலை கட்டும் போது 8 அடுக்கு வைத்து இடையின் முன்பக்கம் சொருகுவார்கள். அந்த 8 அடுக்கு மாளிகைக்குள் ஏற்றி வைத்த கணவன் விட்டுவிட்டு சென்று விட்டான் என தாம்பத்தியத்தை விளக்கி எழுதியதாக விளக்கமளித்தார். கருவறை, இடை நாளிகை, முக மண்டபம், மகா மண்டபம் ஆகிய அங்கங்களை கொண்டு விளங்குகிறது கோயில். இக்கோயிலின் வடக்கில் வட கைலாயம் என்றும் தெற்கில் தென் கைலாயம் என்றும் 2 சிறிய கோவில்கள் உள்ளன. இந்த கோவில் சிற்பங்கள் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக இன்றளவும் இருக்கிறது. ராஜேந்திரன் காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய இந்நகரில் பாண்டியர்களின் கல்வெட்டுகளும் விஜயநகர கல்வெட்டுகளும் உள்ளன. 17ஆம் நூற்றாண்டில் உடையார் பாளையம் பாளையக்காரர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்துள்ளது. கிபி 1765 ஆங்கிலேயர்கள் உதவியுடன் ஆற்காடு நவாப் பெரும் யுத்தம் நடத்தி கைப்பற்றியுள்ளான். இப்போரில்தான் இந்நகரம் பெரிதும் அழிந்துள்ளது. கிபி 1801 திருச்சி பகுதிகள் முழுமையும் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் வந்ததால் கங்கை கொண்ட சோழபுரமும் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் வந்தது. பிரெஞ்சுக்காரர்கள், நவாப், ஆங்கிலேயர் ஆகியோர்களின் படைத்தளமாக இக்கோவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கோவிலின் கிழக்கில் கோபுரம் இடிந்துள்ளது. 2 திருச்சுற்று மதில்களை கொண்ட இக்கோவிலின் வெளிச்சுற்று மதிலின் அடிச்சுவடுகள் மட்டுமே காணப்படுகிறது. இவற்றின் கற்களை கொண்டுதான் கிபி 1836 கொள்ளிடத்தின் கீழணை கட்டப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றினால் எழுந்த ஒரு பெரும் வரலாற்று சுவடுகள் தற்போது ஆற்றுக்குள் கற்களாய் ஒரு அணையை தாங்கிக் கொண்டிருக்கிறது. வட காவிரி எனும் கொள்ளிடம் உருவாக்கிய வனங்கள் ஏராளம். வன்னி காடுக்கு அடுத்து அது உருவாக்கிய வனம் தில்லை எனும் அடர்ந்த மரங்கள் வளர்ந்திருந்த தில்லை வனம். தில்லை வனத்தை சிதம்பரம் என்கிறார்கள். அடுத்து அந்த சிதம்பர ரகசியத்தை அறியலாம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டாபைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம்
ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒலிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.